find the directional derivative of pi x comma y comma z x y squared plus y z squared at the point 2 minus 1 1 in the direction of I vector plus 2j vector plus 2k vector. இப்போ இதில் கொடுத்துருக்காங்க find the directional derivative. உங்களுக்கு directional derivative கேட்டிருக்காங்க. directional derivative குள்ள ஃபார்முலா என்னது? directional derivative ஃபார்முலா நான் ஆல்ரெடி இன்ட்ரோ வீடியோலயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். del pi dot a vector divided by modulus a vector. ஓகேவா? சாரி a modulus a. இதான் வந்து directional derivative ஃபார்முலா. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அப்ப del pi கண்டுபிடிக்கணும். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? a vector modulus a vector கண்டுபிடிச்சிருக்கணும். ஓகேவா? சோ இப்போ பாருங்க pi x, y, z ன்னு உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. x, y, z plus y, z square போட்டுக்கோங்க. del pi எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபார்முலா இதான் del pi. del pi is equal to I vector tau pi divided by tau x plus j vector tau pi divided by tau y plus k vector tau pi divided by tau z. ஓகேவா? சோ x வச்சு இந்த பைல உள்ளதை டிஃபரன்ஷியேட் பண்ணனும். சோ x வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன ஆகும்? இது 1 ஆயிடும். சோ y ஸ்கொயர் மட்டும் இருக்கும். இதுல x ஏ இல்ல. சோ 0 ஆயிடும். சோ y2 மட்டும் தான். y2 I வெக்டர் அப்படியே போட்டுக்குவோம். பிளஸ் இதுல y வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணனும். ஓகேவா? y வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆகும்? இது வந்து 2y ஆயிடும். 2xy. சோ என்ன எழுதிக்கலாம்? 2xy 2xy. அடுத்து y வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இந்த y வந்து 1 ஆயிடும். சோ z ஸ்கொயர் 2xy z ஸ்கொயர் 2xy plus z ஸ்கொயர் j வெக்டர் போட்டாச்சு. அடுத்து k வெக்டர் போங்க. z வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். இந்த டேர்ம் என்னது? 0 ஆயிடும். சோ இத வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது z ஸ்கொயர்ங்கிறது 2z பவர் 1. சோ 2yz ன்னு எழுதிக்கலாம். 2yz equal to k vector 2yz dot k vector. ஓகேவா? சோ உங்களுக்கு இங்க பாயிண்ட் ஒன்னு கொடுத்திருக்காங்க. 2 minus 1 1. சோ அதை அப்ளை பண்ணிருங்க. சோ இதுல என்ன எழுதுவோம்? இது x, இது y, z. x க்கு பதிலா 2 போட போறோம், y க்கு பதிலா -1, z க்கு பதிலா 1 போட போறோம். இப்போ வந்துட்டு y squared னா என்னது? இந்த இருக்கு -1 the whole square I vector 2 அப்படியே எழுதிக்கோங்க. x க்கு பதிலா என்ன போட போறோம்? 2, y க்கு பதிலா என்னது? -1. 2 அப்படியே எழுதி 2 -1. அடுத்து z ஸ்கொயர் என்னது? இந்த இருக்கு 1 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் அப்புறம் j வெக்டர். அடுத்து 2 அப்படியே எழுதிக்கோங்க. y க்கு பதிலா -1, z க்கு பதிலா 1, y க்கு பதிலா -1, z க்கு பதிலா 1, k வெக்டர். சோ இப்போ வந்து -1 ஸ்கொயர்னா என்னது? 1 into 1 மைனஸ் என்னது? பிளஸ் ஆயிடும். சோ +1. சோ அப்ப j வெக்டர் I வெக்டர் மட்டும் தான் இருக்கும். I வெக்டர் பிளஸ் அடுத்து 2 into 2 னா என்னது? 4 அப்புறம் என்னது? -1. ஓகேவா? 4 - 1 என்னது? -4. அடுத்து என்னது? +1 -4 plus 1 the whole square னா என்னது? +1 1 into 1 னா என்னது? 1. சோ -4 +1. ஓகேவா? -4 +1 j வெக்டர். அடுத்து என்னது? 2 இது என்ன? -1 into